Hi friends, நீனா பார்த்தீங்கன்னா ஒரு கேம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு கேமு. ஸோ அதோட அவுட்புட் இப்போ நம்ம பண்ண போகிற கேமோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கேம் ஃபினிஷிங் எப்படி வரும்னு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். சும்மா பேசிக்கான விஷயங்கள், ரைட் சைடு போகிறது எப்படி, லெஃப்ட் சைடு எப்படி போகிறது, ஜம்ப் பண்ண வைக்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக பார்ட்டாக வரும். இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட்டி வச்சு தான் இந்த கேம் மேக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. இது மிரரிங் பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டரை மூவ் பண்ண வைக்கிறது, ஆக்சுவலாக அனிமேஷன் எப்படி பண்ணுறது, மூவ் பண்ணும்போது அது நடக்கிற மாதிரி எப்படி ஒன்று பண்ணுறது அப்படின்ற எல்லாமே பார்க்கலாம் அந்த கேரக்டரை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டாக வரும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பார்ட்டில் நம்ம அந்த இன்ஜினை எப்படி, அந்த யூனிட்டி இன்ஜினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுப்பேன். என்னோடய சேனலில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதுக்கு ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் இருக்காது, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைலை நான் கொடுத்துருவேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபினிஷிங் இப்படி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளே ஸ்டோரில் ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மொபைல் எப்படி ரூட் பண்ணுறது, வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு எம்ஐ பிராண்டுக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அது எம்ஐ பிராண்டுக்கு எல்லாமே காமன் தான். மெத்தட் ஒன்று தான், ஃபைல் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா XDA டெவலப்பர் வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கும் காண்டாக்ட். ஸோ அதில் மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கணும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் விஷயம், புது புது விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக தான் கேம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதை நான் ஒரு கேம் ரெடி பண்ணி நான் ப்ளே ஸ்டோர்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே லிங்க் இருக்கும். அது மட்டும் கிடையாது, 2-3 அப்ளிகேஷன் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேட்டிங்ஸ் கொடுங்க. எப்படி இருக்குன்ட்டு ரேட்டிங்ஸ் கொடுங்க மறக்காமல். ஓகே, சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கண்டிப்பாக எனக்கு லேப்டாப் வேணும். இதெல்லாம் நான் முன்னாடி ரெடி பண்ண ஆப்ஸு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். டெர்மிக் ரிலேட்டடான ஒரு ஆப்பு இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லா டூல்ஸும் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு அது ஒரு சந்தேகம் வரும், அதை நான் போய் சொல்லிடுறேன். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். யூனிட்டி உங்களுக்கு இந்த லிங்க்கை கொடுத்துருவேன், டவுன்லோட்ஸ் லிங்க்கை. ஸோ அதில் போய்ட்டு இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் யூனிட்டி ஹப்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்லேயே உள்ள உங்கள் சிஸ்டத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் கொடுத்தாச்சு, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 GB தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா GB போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபா போட்டிங்கன்னா ஜியோவில் எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும். ஒரு 6 GB கிட்ட கிடைக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் தான், அடுத்து நமக்கு பிரச்சனை இல்லை. பட் யூனிட் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்டு வேணும். பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டே இருக்கணும். மஸ்ட்டு கிடையாது, பட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் லிங்க் கொடுத்துருவேன், அந்த ஃப்ரீ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பெய்டுக்கும் ஃப்ரீ லிங்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த கேமை ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணி நல்லா ஹிட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா, இந்த 100K மேலே இப்போ ரெவன்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே ரெவன்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம இல்லை ப்ரோ இல்லைனா இந்த மாதிரி பல்ஸ் வெர்ஷன் நெட்டை யூஸ் பண்ணணும். பட் இதெல்லாம் அந்தளவுக்குலாம் கிராஸ் ஆக போகிறது கிடையாது. அப்படிலாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, பெரிய லெவலில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன் பல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரியில் வாங்கிக்கலாம். அது பை இயருக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது பர்சனல் யூஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. பேசிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், ஒரு செட்டப் ஃபைல் அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளுங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் கேட்கும். ஸோ அதனால் அதை அலோவ் கொடுத்துடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. இப்போ ப்ரிஃபரன்ஸில் இருக்கும், நம்ம அப்படியே பேக் வந்துடலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி வரும்.
மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ கீ இருக்கும், பேக்கு வந்துருங்க. இந்த மாதிரி ஜென்ரல், யூனிட்டி எடிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். நம்ம அப்படியே வந்துடலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லேனு கம்யூனிட்டி நிறையான் இருக்கும். நம்ம இதில் கூட கற்றுக்கலாம். பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம கற்றுக்கலாம். இன்ஸ்டாலில் போயிட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டால் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆடுன்னு கொடுக்கணும். ஆடுன்னு கொடுத்து யூனிட்டி வெர்ஷனை வந்து இப்போ தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதை வந்து எந்த வெர்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 2020 1.2 இருக்கும். பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே என்னென்ன தேவைன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண போகிறது ஆண்ட்ராய்டு கேம் தான். ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் வந்து எனபிள் பண்ணிக்கங்க. மற்றது எனபிள் பண்ண வேணால் அது ஆட்டோமேட்டிக் எனபிள் ஆகி தான் இருக்கும். நீங்கள் இல்லை வேறு பிளாட்ஃபார்முக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 10Xக்கு இல்லை iOSக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பண்ண போகிறது ஆண்ட்ராய்டு மட்டும்தான். ஸோ இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 GB வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நெட் மட்டும் கண்டிப்பாக வேணும் ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜியோவில் எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டுங்க, போட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 GB போதும் தான். 2 GBயில் முடிச்சிடும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் கேட்கும். இது நெக்ஸ்ட் கொடுத்து இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கான்ஃபிகர் பண்ணியிருக்கும். நம்ம மேனுவலாக பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுவே பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த கேம் மேக் பண்ணிட்டு அதை அப்படியே வேறு பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் லைசன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இது லோட் ஆகிறதுக்கு எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும். எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, லோட் ஆகிட்டே இருக்கும். நான் அதனால் கட் பண்ணிட்டேன். ஸோ 1 மணி நேரம்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ நமக்கே போர் அடிச்சிடும். ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்ஸ்டாலிங் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் தேவையில்லை. அதை மட்டும் என்ன டிசேபிள் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அதை மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும், வேறு எதுவும் இன்ஸ்டால் ஆகாது. ஓகே, விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விட்டால் போதும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க. ஏதோ அலோ ஆக்சஸ் கேட்டுச்சு அப்படின்னா அதை மட்டும் அலோ கொடுத்துருங்க. இந்த முன்னாடி கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும், அதுக்கு மட்டும் அலோ ஆக்சஸ் கொடுத்துருங்க. மற்றபடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிடும். விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அப்டேட் பண்ணால் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது முன்னாடி ஏதாவது பக்ஸ் இருக்கும், நமக்கு சில கமெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே அப் டு டேட்டில் வச்சுக்கணும். எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனாக யூஸ் பண்ணுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரீவியஸான இதெல்லாம் ஏதாவது பக்ஸ் இருக்கும், இல்லைனா இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம எப்பயுமே அப்டேட்லேயே இருக்கணும். ஓகே, ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு விசுவல் ஸ்டுடியோவில் லேட்டஸ்ட் வெர்ஷன் அடுத்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால் எனக்கு மறுபடியும் அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. 1 GB எடுத்துருச்சு, மறுபடியும் ஒரு 900 MB அதுவே எடுத்துக்கிச்சு. ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நியூ வெர்ஷன் விட்ருக்காங்கன்னு சொல்லி அப்டேட் கேட்டுச்சு. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் மேக்கிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சொல்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஸ்கிரிப்டை வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுவேன். புரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூடியூப்லேயே தமிழ்லேயே C# ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா C#. அந்த C போட்டு # சிம்பிள் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா C#. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம கேமை மேக் பண்ண போகிறோம். நீங்கள் பேசிக்ஸ் படிச்சுட்டும் வரலாம், படிச்சுட்டு வந்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் அப்படியே கேமை மேக் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜை கற்றுப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கான விஷயங்களை கற்றுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே வந்து ஷார்ட்கட் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். எப்படி வரும்ன்றதை காட்டுறேன்.
ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி யூனிட்டி ஹப் தான் வரும். வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு வரும். இதில் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நியூ கொடுத்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரும். 2D பண்ணுறீங்களா இல்லை 3Dயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு நியூன்னு கிளிக் பண்ணி நம்ம 2D செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா 2D கேம்னு முன்னாடி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால் 2D தான். இதில் நேம், ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் கேமுக்கான நேம் கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டெமோன்னு போட்டு வச்சுருக்கேன், டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, லைசன்ஸ் கேட்குது. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணி யூனிட்டியில் சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் அதை ப்ரிஃபரன்ஸ் ஸ்டார்டிங் வந்துச்சு பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதில் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கேட்கும் யூனிட்டி வந்து பர்சனல் யூஸான்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைசன்ஸை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னது ஃப்ரீ வெர்ஷனு. ஸோ நீங்கள் வேணும்னா அடுத்து ப்ரொஃபஷனல் இது மாற்றிக்கலாம். அந்த பல்ஸுக்கோ ப்ரோக்கோ மாற்றிக்கலாம். அது கீழே காட்டும் உங்களுக்கு, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் ப்ரெஃபரன்ஸ் வந்துக்கலாம். இப்போ ஆட் நியூ கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். 2D செலக்ட் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துக்குங்க. இந்த கேம் மேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன ஃபோல்டர் வேணுமா கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து போக போக ஈஸியாக இருக்கும். அடுத்து எல்லாம் 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும். எல்லாமே கேம் ரன் ஆகிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, உங்களுக்கு எடுத்தோன்னே இப்படி தான் வரும். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வார்னிங்ஸ்லாம் விடுங்க, அதுக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வார்னிங்ஸ் வரும், அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க வேணாம். இதில் சில செட்டிங்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் தான் நாங்கள் கேம் மேக் பண்ண போகிறோம். இதான் அந்த கேம் சீனு. அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இது வந்து மெயின் கேமரா. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே வரும்ல, ஸோ அதாவது அந்த கேமரா மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ் நான் எல்லாம் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம வேணுமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்டர்ஃபேஸை வந்து வேறு ஒரு டிசைன் வச்சுக்கலாம். இந்த இது வேணும், இல்லைனா நமக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பில்டு செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வந்து இதில் ஆண்ட்ராய்டுன்னு மாற்றிக்கணும். இப்போ மாற்ற வேணாம். இப்போ நம்ம இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் கேம் மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது கேம்லாம் மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் நிறையா இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் இந்த ஆட்ஸ்லாம் வந்து இந்த ஆர்டரை ரன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இருக்கும். ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது, எடிட்டரோட செட்டிங்ஸில் இந்த கிராஃபிக்கில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இதுக்குலாம் கிராஃபிக்ஸ் கார்டு தேவை கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ் 2D நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நான் அதான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இதுக்கே நிறைய போயிடும். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெயினான விஷயத்த சொல்லிடுவேன். ஒரு கேரக்டர் எப்படி அனிமேட் பண்ணுறது, அந்த பிளேயர் எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, ஜம்ப் பண்ண வைக்கிறது, எப்படி ஒரு ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.